ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். நாம் எல்லாம் எவ்வளவோ வருஷமாக தலைமுறையாக பாட்டி வடை சுட்ட கதையை கேட்டிருப்போம். அதில் ஒரு சின்ன லைட்டாக ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கதையோட ஆரம்பத்துக்கு வருவோம். ஒரு இடத்துல பாட்டி வடை சுட்டுக்கிட்டு உக்காந்துருக்காங்க. அப்போது ஒரு காக்கா வருது. காக்கா காக்கான்னு கத்திக்கிட்டே வருது. வந்துட்டியா? இந்த வடையை தூக்கிட்டு போகிறதுக்குன்னே வந்துட்டியா நீ? ஆமாம், இந்த காலத்தில் தான் ஊர் பூரா பிட்ஸா, பர்கரு, சாண்ட்விட்சு, ப்ரைஸுன்னு என்னென்னமோ விற்கிறாங்களே, அதெல்லாம் போய் நீ சாப்பிடக்கூடாதா? அதை தூக்கிட்டு போகிறதுக்கும் சுலபமாக இருக்கும்ல. திரும்பவும் அதே வடைக்கு தான் வருவியா நீ? என் பொழப்புலையே தான் கை வைப்பியா? அப்படின்னு பாட்டி காக்காவை பார்த்து கேட்குது. காக்கா என்ன சொல்லுது? பாட்டி, நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன். நான் ஒன்லி ட்ரெடிஷ்னல் ஃபுட், நம்ம வயிற்றுக்கு எது ஒத்துக்குமோ அதுதான் நான் சாப்பிடுவேன் பாட்டி அப்படின்னு காக்கா பதில் சொல்லுது. பாட்டி பார்த்தாங்க. நீயா எடுத்துகிட்டு போனால் அது திருட்டு, வேண்டாம், உனக்கு நான் இதை பிச்சையாக கொடுக்குறேன், வச்சுக்கோ அப்படின்னு ஒரு வடையை தூக்கி போட, காக்கா லாவகமாக அதை பிடிச்சிட்டு மரத்தில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க போகும்போது நம்ம நரியார் வரார். நரி ஹாய் காக்கா, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்ததும், டேய், டயலாகை மாற்ற மாட்டியாடா? இவ்வளோ வருஷம் கழித்து அதே டயலாக் தான் நீ சொல்லுவியா அப்படின்னு நரி சொன்னதும், காக்கா நரியை பார்த்து சொன்னதும், நரி எல்லாம் சரி, அதான் உன் குரல் ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு. இப்போ ஏற்கனவே வடையை இந்த காக்கா என்ன பண்ணிடுச்சுன்னா வாயில் வச்சுக்காமல் அதோடைய காலில் பிடிச்சிச்சு. ஆனாலும் நரி விடாமல் அதே டயலாகை சொன்னதும் காக்காவுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஆமாம், நீ பெரிய மியூசிக் டைரக்டரு, எனக்கு நீ சான்ஸ் கொடுக்க போகிற, என் குரல் எப்படி இருந்தால் உனக்கு என்ன வேணும்? இந்த வடை தானே வேணும். இந்த பார், பாட்டி எனக்கு இதை பிச்சையாக கொடுத்தது, புடி, நானும் உனக்கு இதை பிச்சையாக கொடுத்துட்டு போகிறேன், நான் வேறு எங்கேயாவது போய் எதையாவது சாப்பிட்டுக்கிறேன், வச்சுக்கோ அப்படின்னு காக்கா அந்த நரிக்கு வடையை தூக்கி போட்டுது. நரி பார்த்துது. பிச்சையாக கொடுக்குறியா? நீ பிச்சை போட்டு நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. பாட்டி பிச்சை போட்டிருக்கு, அதை காக்கா எனக்கு கொடுக்குது. ஆக இந்த பிச்சையவே ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்கப்பா. நாம் அந்த அளவுக்கு கேவலமாவா இருந்திருக்கிறோம் இவ்வளோ நாள்? நோ, இனிமேல் நம்ம உழைச்சி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நரியும் உழைக்கிறதுக்கு கிளம்பி போயிடுச்சு. அந்த நரி என்ன பண்ணிச்சு? ஆனால் மனுஷனை பார்த்துது. நீ கை கால் நல்லா இருந்தாலும் நீ போய் பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருக்க, இந்தா புடி, நான் உனக்கு பிச்சை போடுறேன் அப்படின்னு அதை மனுஷனுக்கு கொடுத்தது. மனுஷன் என்ன பண்ணான்? அதையும் வாங்கி வச்சுக்கிட்டான். ஆக மிருகங்களுக்கு சுயமாக உழைச்சி சம்பாதிக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. மனிதனுக்கு ஏன் இல்லை? எல்லா சிக்னல்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிச்சை கேட்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு. பிச்சை கேட்குறது மோசம், தப்புன்னு நான் சொல்லவே வரல. ஆனால் அதை ஏன் ஆப் பண்ணுறாங்க? ஒரு காலத்தில் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற நிலைக்கு போயிட்டியே அப்படின்னு பரிதாபப்பட்டாங்க. இல்லை, ரொம்ப கோவமாக பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? டேய், பிச்சை தாண்டா எடுப்ப நீ அப்படின்னு திட்டுவாங்க நாம் ஏதாவது தவறு செஞ்சோன்னா. ஆனால் இப்போது எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது பிச்சைன்னு ஆகிப்போச்சு. அவங்களுக்கு நாம் உணவு வாங்கி கொடுத்தாலோ இல்லை ஒரு துணிமணி ஏதாவது கொடுத்தாலோ, காசு கொடுக்குறியா அப்படின்னு நம்மளை ஓப்பனாகவே சில பேர் கேட்குறாங்க. அப்போது அவங்களுக்கு என்னதான் தேவை? நிறைய என்ஜிஓஸ், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இவங்க எல்லாம் இந்த பிச்சை எடுக்கிறவங்கள நாம் இல்லையே பிச்சை அப்படிங்கிறதே இல்லாமல் ஆக்கணும், அவங்கள நாம் ரீஹாபிலிட்டேட் பண்ணணும்னு கவர்மெண்ட்லேருந்து எல்லாரும் அதை முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோ ஸ்கீம்ஸ் அண்ட் அவ்வளோ பேர் முயற்சிக்கு ஒரு பலன் இருக்கிற மாதிரியே தெரியல. இதில் வேறு நாம் காமெடி வேறு பண்ணிக்கிறோம். எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஐ எம் மிஸ்டர் பிச்சைக்காரன், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கே, பேங்க்கில் அவ்வளோ பணம் இருக்குன்னு. அது எல்லாம் உண்மை அப்படின்னு நம்பி பிச்சை எடுக்க வராங்களா?
அவங்களுக்கு வரி இல்லையா, அவங்களுக்கு எதுவுமே இல்லையா, அவங்களுடைய நிலைதான் என்ன, அவர்களுக்கு என்னதான் செய்யணும், அவங்களுக்கு என்னதான் வேணும், நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். சிந்திச்சு அதுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு செயல், ஒரு ஆக்ஷனும் நாம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.